வெல்கம் டு மேஜிக் மேக்ஸ் தமிழ். ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டேன். அது ரெண்டையும் நீங்கள் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தா மட்டும்தான் சம்ஸில் நீங்கள் ஈஸியாக போட முடியும். அதனால் இந்த எக்ஸசைஸ் 1.1 நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் 2 பார்ட்டுமே பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாமா? ஓகே, எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட் கொஸ்டின், fill in the blanks. -30 plus dash equal to 60. ஓகேவா? இந்த டேஷில் என்னென்ன பண்ணணும், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எதுவுமே இப்போ என்ன ஆன்சர் கேட்குறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும், அதை அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? அந்த டேஷ் அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் இருக்கிற இந்த நம்பரை எப்பயுமே நம்ம சேஞ்சே பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த 60 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த டேஷில் தான் நமக்கு ஆன்சர் வேணும். இந்த டேஷ் அப்படியே நான் ரைட் பண்ணிவிட்டேன். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க அந்த 60 அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சைடு -30 இருக்குது. அது ஈக்குவல்ட்டு இந்த சைடு வர்றப்போ +30 ஆகும். ஒரு சமயம் இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சைடு வர்றப்போ மைனஸ் ஆகும். இங்கே மைனஸ் இருக்கிறனால இந்த சைடு வரப்போ என்னவாகும், -30 +30 ஆகும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 60 + 30 90 வரும். அப்போனா இந்த டேஷில் என்ன ஆன்சர் வரும், 90. அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்போ என்னென்னா நமக்கு இந்த டேஷில் தான் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த டேஷை நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவல் இருக்கிற இந்த ஈக்குவல் இருக்கிற ஃபஸ்ட் நம்பரை என்றைக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. 60 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஈக்குவலுக்கு முன்னாடி பாருங்களே -30 இருக்குது. அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ +30 ஆகும். ஒரு சமயம் இங்கே +30 இருந்துச்சுன்னா இந்த சைடு வரப்போ -30 ஆகும். இப்போ -30 இந்த பக்கம் வரப்போ +30 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 60 இருக்குது, இங்கே 30 இருக்குது. 60க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் சைன் அர்த்தம். இதுவும் ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ். ஸோ என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம்னா இங்கே ரெண்டுமே ப்ளஸ் சைன். இங்கே நம்ம ப்ளஸ் போட்டாலும் போடாட்டி இங்கே ப்ளஸ் இருக்குதா அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த மிஸ்ஸிங் இந்த டேஷில் என்ன வரும், 90 வரும். இப்போ இந்த ஃபஸ்ட் சம் கிளியராக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகலாம். இது அதே மாதிரி தான். அந்த டேஷ் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த டேஷ் நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன், ஈக்குவல்ட்டு எழுதிட்டேன். அந்த ஈக்குவல் இருக்கிற நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. -100 நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, இங்கே ஆல்ரெடி அதே ஃபஸ்ட் சம் பண்ண மாதிரி இங்கே -5 இருக்குது. இந்த சைடில் இருப்ப என்னவாயிரும், +5 ஆயிரும். உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1லே அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு என்ன ரூல்னு சொல்லியிருக்கேன். இதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அது -100 அங்கே +5 இருக்குது. நான் சொல்லிட்டேன், ஒரு சம்மில் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸாக வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன், சரியா? இப்போ 100ல் 5 போச்சுன்னா என்ன வரும், சரி நம்ம பாரோ பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு பக்கமே 0 இருக்குது. இங்கேருந்து பாரோ பண்ண இந்த இடத்துல 0 இந்த இடத்துல 10 இருக்கும். இப்போ இங்கேருந்து பாரோ பண்ண இந்த இடத்துல என்ன இருக்கும், 10 இருக்குது. இந்த சைடு 9 இருக்கும். ஸோ 10ல் 5 மைனஸ் பண்ணோன்னே என்ன வரும், 5. இங்கே மேலே 9 இருக்குது. ஸோ ஓகேவா? பெரிய நம்பர் இங்கே 100, பெரிய நம்பரோட சைன் தான் நம்ம போடணும். ஸோ ஆன்சர் -19. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை அதே சைடில் வச்சுட்டு ஈக்குவல் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். இந்த -5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +5 ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணலாம், நார்மலாக எப்பயும் போல் ஃபஸ்ட்டு -100 இருக்குது, நெக்ஸ்ட் +5 இருக்குது போட்டுக்கோங்க. அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே வேறு சைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ நீங்கள் ஆன்சர் என்ன வரும், -95 இஸ் த ஆன்சர். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இப்போ எல்லாமே இது மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே 2 நம்பர் இருக்குது. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, -52. செகண்ட் நம்பர் என்ன இருக்குது, -52. என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், சரியா? சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் சரி, சேம் சைன் வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் மைனஸ் பண்ணணும். இப்போ ரெண்டுமே சேம் சைன் வந்ததுனால ஆட் பண்ணிவிட்டு அதே சேம் சைன் தான் போடணும். இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1ல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ 2 + 2 4, 5 + 5 10. ஆட் பண்ணிட்டோமா, ரெண்டுமே சேம் சைனால் சேம் சைன் என்ன வருது, மைனஸ் சைன் போடணும். கேன்சர் என்ன வரும், -104. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் நம்பர்ஸாக இருந்துச்சு.
கண்டுபிடிக்க வேண்டிய இந்த சைடே வச்சுட்டேன். ஈக்குவல் இருக்க ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிட்டேன். இப்போ -30 ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் +30 ஆகும். நார்மலாக என்ன பண்ணிடலாம், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது அதே மாதிரி தான். இந்த கண்டுபிடிக்கிற டேஷ் அப்படியே வச்சுருங்க. ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிட்டேன். -5 இந்த சைடு வந்தால் +5 ஆயிடும். எப்பயும் போல் என்ன பண்ணலாம், நம்ம 1 by 1 ஃபஸ்ட்டு -100 போட்டுட்டேன், நெக்ஸ்ட் +5 போட்டுட்டேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் இருக்கனால மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டிருக்கேன். தேர்ட் சம்மில் என்னென்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்கல, 2 நம்பர்ஸ் கொடுத்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ -52 ரைட் பண்ணிவிட்டு -52 ரைட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ரெண்டுமே சேம் சைன் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ஸோ அதே மாதிரி நான் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த ஃபோர்த்து சம்மும் வந்து ஃபஸ்ட் செகண்ட் சம் மாதிரி தான். இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, இந்த டேஷ் நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 0 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே -22 இருக்குது. இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ என்னமாகும், +22 ஆகும். ஓகேவா? இப்போ 0 + எனிதிங், 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் என்ன வரும், சேம் நம்பர். ஒரு ஆன்சர் இஸ் 22. ஓகேவா? சேம். இந்த கண்டுபிடிக்க டேஷ் அப்படியே வச்சுட்டேன், 0 அப்படியே வச்சுட்டேன். இந்த -22 இந்த பக்கம் வந்தால் +25 ஆகும். 0வோட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஆன்சர் என்ன வரும், 22. இப்போ இது வந்து வேறு மெத்தட்லையும் கூட கண்டுபிடிக்கலாம். இங்கே ஆன்சரில் வந்து 0 வந்துருச்சுன்னா இங்கே நம்பர் பாருங்கள், இது மைனஸில் இருக்குது. இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன, மைனஸ் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ் நம்பர் எழுதிடணும். இப்போ நான் சொல்கிறது ஆன்சர் 0வாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து இதோட இன்வர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இங்கே -22 இருக்கா, இதோட இன்வர்ஸ் என்னது, +22. இப்போ நான் ப்ளஸ்ஸு மைனஸ் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கணும். சேம் நம்பராக அந்த ஆன்சர் என்ன வரும், 0. 0 வந்துச்சுனாவே இதோட இன்வர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்க வேண்டிய அந்த டேஷ் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு ஈக்குவல் இருக்க நம்பரை அப்படியே ரைட் பண்ணணும். இந்த -2 இந்த பக்கம் வந்தால் +22 ஆயிரும். 0 ப்ளஸ் இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஆன்சர் இஸ் 22. இப்போ இந்த 4 சம்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் போகலாமா? ஓகே, எப்பயும் போல தான். இது வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த டேஷை அப்படியே வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு ரைட் பண்ணிக்கிறோம். அந்த 70 அப்படியே ரைட் பண்ணுங்கள். நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற -70 இந்த பக்கம் வந்து என்னவாயிரும், +70 ஆயிரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே எதில் தான் இருக்குது, ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம்னா 7 + 7 14 வரும். ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கு, ப்ளஸ்ஸாக இருக்கறனால ஆட் பண்ணிவிட்டு சேம் இந்த ப்ளஸ் எதுவுமே நான் சைன் கொடுக்கல, ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஆன்சர் என்ன வரும், 140. ஓகேவா? நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. என்னதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த டேஷை அப்படியே முன்னாடியே அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு போடுங்க. ஈக்குவல் இருக்க நம்பர் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. இந்த சைடு வந்து -70 அந்த சைடு +70 ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 140 வரும். இந்த சம் கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th சம் பாருங்கள். அதாவது 2 டிஜிட் நம்பர், இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, 3rd டிஜிட் நமக்கு தெரியல, அதனால் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன, ஆல்ரெடி இங்கே 1 டிஜிட் தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிவிட்டு 1 டிஜிட் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்து போட்டோமா, ஃபஸ்ட் ஒன்றுமே இல்லை. இது கொடுத்துருக்க 2 நம்பரை எப்பயும் போல் என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, ஆட் பண்ணுங்கள். 20 + 80 என்ன வரும், 100. அப்போனா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது என்ன வருது, 100. அந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிங்க, டேஷ் எழுதிக்கிங்க, ஈக்குவல் டு 0 அப்படியே எழுதிக்கிங்க. இந்த 2 நம்பரை என்ன பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஒரே நம்பராக கொண்டு வந்துட்டேன். இது எப்பயும் போல் தான் செய்யணும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. என்னது இந்த டேஷ் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த டேஷ் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 0 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எதுவுமே இல்லை, நான் ப்ளஸ் சைன் அடுத்த சைடு வரப்போ என்ன ஆயிரும், மைனஸ் சைன் வந்துடும். அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி சேம் நம்பர் தான் வரும். சேம் நம்பர் நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் பெரிய நம்பர் பாருங்கள், பெரிய நம்பரோட நம்ம சைன் போடணும். பெரிய நம்பர் 100. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், 100ஓட சைன் மைனஸில் இருக்குது, மைனஸ் போடணும். இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? அது 2 நம்பர் இருக்கனால ஃபஸ்ட் 2 நம்பர் ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ஆட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த டேஷில் தான் நம்ம ஆன்சர் வேணும். இந்த டேஷ் அப்படியே வச்சுருங்க, 0 அப்படியே வச்சுருங்க. இந்த +100 இந்த பக்கம் வந்தால் -100 ஆகும். 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். நீங்கள் பார்த்துட்டு இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ப்ளஸ்ஸாக இருந்தால் அதே ப்ளஸ் சைன். இங்கே பெரிய நம்பர் 100, அது மைனஸ் சைனில் இருக்குல்ல, ஆன்சர் என்ன போடணும், மைனஸில் தான் போடணும். ஸோ ஆன்சர் இஸ் -100.
ஓகே, இப்போ உங்களுக்கு சம் கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் 7th சம் பாருங்கள். ஆல்ரெடி எப்பயும் போல் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 2 நம்பரை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கிங்க 75. அது ப்ளஸில் தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் என்ன இருக்குது, -25. ஓகே, இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆல்ரெடி 2 வேறு வேறு சைனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். 5 5 - 5 0, 7 - 2 5. இது ரெண்டுமே வேறு வேறு சைனாக இருக்குது, என்ன பண்ணியாச்சு, மைனஸ் பண்ணிட்டோம். இது பெரிய நம்பர் எது, 75 ப்ளஸ் சைனில் இருக்குது. ஆன்சர் என்ன வருது, +50. ஆன்சர் இஸ் +50. அவ்வளோதான். ஓகேவா, இதை வந்து டேஷில் கொடுத்துருக்காங்க. அஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் டேஷ் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த 0 ரைட் பண்ணிவிட்டு இதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் சைன். ஸோ ப்ளஸ் சைன் சைடு வந்துச்சுன்னா -171. சேம் தான், 0வோட எந்த நம்பர் மைனஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். போட்டுட்டு பெரிய நம்பர் 171 அது என்ன சைனில் இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் போடணும், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், -171. இங்கே மைனஸ் வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராக்கெட் போட்டுடலாம். ஓகேவா, சரி. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது வந்து 171ஓட இன்வர்ஸ் வந்து -171. ஒரு நம்பரையும் அதோட இன்வர்ஸையும் ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வருது, 0. எல்லாம் மறந்துடாதீங்க, மைனஸ் சைன் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்கெட் போடணும். இப்போ இது வரைக்கும் 7th சம் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு. இது ஃபுல்லாமே அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரி, என்னென்னா ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால், அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு அதே சேம் சைன் போடணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். இவ்வளோதான். 2 ரூல் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சுன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் 9th சம் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும் இது என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுன்னு. ஆல்ரெடி 3 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா, இங்கே ப்ராக்கெட் வந்திருக்கு. இது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும், 3 நம்பர்ஸ் வந்து ப்ராக்கெட் வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அவங்க அப்படி கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேஷில் நம்பர் கண்டுபிடிக்கும். இங்கே பாருங்கள், -3 -12 -77 இருக்கு. இங்கே பாருங்கள், -12 இருக்கா, இங்கே -12 இருக்குது. -77 இருக்கா, இங்கே -77. ஏன்னா என்ன நம்பர் மட்டும் அங்கே இல்லை, இது ஓ அப்படி தான் ஆன்சர். -3 தான் ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, இங்கே லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் அ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே -12 இருக்குது, -77, -12 -77, -3 மட்டும் இல்லை. அப்போ நம்ம -3 தான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே 3 நம்பர் தான். ஆனால் இங்கே இடையில ஒரு நம்பர் கொடுக்கல, ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். இது சேம், இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம புக்கில் வந்து ஒரு நம்பர் கொடுக்காமல் இருப்பாங்க. இங்கே -42 இருக்குது, இங்கே -42 இருக்குது. சரியா, இங்கே -23 இருக்குது, ஆனால் அவங்க கொடுக்கல. இங்கே 15 இருக்குது, அது இங்கே கொடுக்கல. சரியா, இப்போ என்ன பண்ணணும்னா -42 இருக்குது, -42 பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 15. அந்த 15 நம்ம என்ன பண்ணணும், இங்கே ரைட் பண்ணிக்கணும். இப்போ -42வும் இருக்குது, இது 15ம் இருக்குது. என்ன நம்பர் மட்டும் இல்லை, -23. அது -23 என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதாவது இங்கே 2 நம்பர் இருக்கும், 2 நம்பர் இல்லாத ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இங்கே இருக்கும். அந்த ஒரு நம்பரை நீங்கள் இப்போ ரைட் பண்ணிக்கலாம். சரியா, அவ்வளோ. இந்த 3 நம்பர் இந்த பக்கம் 3 நம்பர் சேமாக தான் இருக்கும், ஆனால் ப்ராக்கெட்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ். லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 நம்பர். ஸோ திஸ் ஆல்சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஒரு இங்கே வந்து புக்கில் வந்து இந்த ஒரே ஒரு இந்த டேஷ் கொடுக்காம இருந்தாங்க. சரியா, அப்படி கொடுக்கலினாலும் ஈஸியாக என்ன பண்ணிடலாமா, ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே 2 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு நம்பரை என்ன பண்ணிங்க போட்டுட்டோம்னா மிச்சம் இருக்க 2 பேலன்ஸ் நம்பர் நம்ம இங்கே ரைட் பண்ணிடலாம். அவ்வளோது ஈஸி தான். நல்லா இது +42 இருக்குது, -42க்கு -23 இருக்குது. இங்கே -42 போட்டாச்சு. சரியா, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 நம்பர் இருக்குது. அப்போ இந்த ஒரு நம்பர் தூக்கி நம்ம இங்கே போட்டுடலாம். இப்போ இங்கே 3 நம்பர் வந்துருச்சா, அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன டேஷில் இல்லையோ அது இல்லாத நம்பரை பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் 3மே ஒரே நம்பராக தான் வரும் 2 பக்கமும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் 10 சம் இருக்குது. 10 சம்மே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே, இது உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியணும்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா,
Okay, next second question. Say true or false. The additive inverse of minus 32. இந்த மைனஸ் 32ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன கேட்குறாங்க? அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும்? இங்கே கொஸ்டினில் மைனஸ் 32 இருந்தால் அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ளஸ் 32 வரும். இங்கே ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? அதே மைனஸ் 32. ஆனால் ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்டால் கொடுத்துருக்க நம்பர் மைனஸில் இந்த ஆன்சர் எதில் போடணும்? ப்ளஸ் சைனில் போடணும். ஆனால் அதே நம்பர் தான் ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 32 இஸ் மைனஸ் 32ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் 32னா நம்ம ஆன்சர் ட்ரூ வரும். இங்கே மைனஸ் 32னா ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இஸ் சேம். இப்போ நம்ம ரெண்டு நம்பரோட ஆன்சர் இவங்க கொடுத்துட்டாங்க. இது நம்ம கரெக்டான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 60 வந்துச்சுன்னா ஆன்சர் ட்ரூவாக இருக்கும், 60 வரலைன்னா ஆன்சர் ஃபால்ஸாக இருக்கும். இப்போ எப்பயும் போல் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இந்த மைனஸ் 90 ரைட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் மைனஸ் 30 இருக்குது, ரைட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டை ஆட் பண்ணணும். ரெண்டுமே சேம் சைன் வந்தால் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா 12 வரும். ரெண்டுமே சேம் சைன் வந்தால் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். இங்கே என்ன சைன் வந்திருக்கோ அதே சைன் போடணும். இப்போ ஆன்சர் என்ன வரணும்னா மைனஸ் 120 வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 60 கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஃபால்ஸ். ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருச்சா? நான் ரெண்டுமே சேம் சைனால் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி தான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 100 வந்துச்சு, ஆன்சர் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஒர்க் அவுட் பண்ணலாமா? மைனஸ் 125, இங்கே ப்ளஸ் 25 இருக்குது. ஒன்ஸ் டென்ஸ் ப்ராப்பராக ரைட் பண்ணணும். இப்படி இருந்து தான் ரைட் பண்ணணும், இங்கேருந்து ரைட் பண்ணக்கூடாது. சரி, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். 5 minus 5 0, 2 minus 2 0. அந்த 1 வந்து நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் சைன் வந்தால் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ பெரிய நம்பர் 125, அது மைனஸ் சைனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். இப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? மைனஸ் 100. அப்போ ஆன்சர் கொடுத்துருக்கிற ஆன்சர் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நல்லா கவனமாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணும்? ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் 3rd to 7th சம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.